குட் ஈவினிங் எவ்ரிவான். சாரி ஒரு 3 minutes லேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து த சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் த சார்லிஸுங்கிற புக்கில் இருந்து த கான்க்ரீட் மைண்ட் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம வந்து மேபி இதை பற்றி நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்காத ஒரு புது விஷயமா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஸோ என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு டைம் இருந்தால் இந்த செஷன் முடியும் போது எண்டில் ஒரு 10 minutes வந்து இதை நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளால் முடிஞ்சா ஓகே. நான் ஸ்ட்ரைட்டாகவே டாப்பிக்கில் வந்து போகிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் 2 months-ஆகவே வந்து நம்ம இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து நம்மளோட நெகட்டிவ் இமோஷன்ஸ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஜங்க் பாக்ஸ். நம்ம வீட்டில் வந்து எப்படி வந்து நம்ம ஒரு குப்பை தொட்டி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி வந்து அந்த ஜங்க் பாக்ஸ் தான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு. ஸோ சார்லிஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட நல்ல விஷயங்கள், நல்ல தாட்ஸ், நல்ல இமோஷன்ஸ், நம்மளோட நல்ல செய்கைகள், நம்ம சேர்த்து வச்ச குட்கர்மா, இது எல்லாமே வந்து நம்மளோட சார்லிஸில் போய் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ பிராணிக் ஹீலிங்கில் அதை தான் வந்து 12 சக்கரா அப்படின்னு சொல்லி கிராண்ட் மாஸ்டர் சோவா காக்ஸி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ்லெஸ் விஸ்டம் ஸ்கூலில் அதை வந்து சார்லிஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்மளோட சார்லிஸில் வந்து போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அது வந்து நம்ம வீட்டோட ஒரு நகை பணம்லாம் வைக்கிற ஒரு பெட்டகத்துக்கு சமமானது. ஸோ அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருப்போமோ ஸோ அந்த மாதிரி வந்து அந்த சார்லிஸை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும். ஸோ குப்பைத்தொட்டிக்கு வந்து நம்ம எந்த இடம் நம்ம வீட்டில் கொடுத்துருப்போமோ ஸோ அந்த இடத்த வந்து அதுக்கு வந்து கொடுத்துட்டு அதை அன்னன்னைக்கு வந்து நம்ம எப்படி அகற்றுறோமோ ஸோ அது மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குப்பைகளையும் நம்ம வந்து ரிமூவ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றின ஒரு சின்ன மினி இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஏன்னா மேபி ஸோ நிறைய பேர் புதுசாக வந்திருக்கனால நம்ம அதை 2 months பேசியிருந்தாலும் ஸோ அதை ஒரு 2 minutes எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறோம். ஸோ அது போக வந்து நம்மளோட மைண்டு வந்து நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி நமக்கு வந்து மைண்டுக்கு வந்து ஒரு லெவல் மட்டும் வந்து கிடையாது. ஸோ பல லெவல் வந்து நம்மளோட மைண்டுக்கு வந்து இருக்குது. ஸோ கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒரு லெவல் இருக்குது, சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒரு லெவல் இருக்குது, சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒரு லெவல் இருக்குது, ஸோ கான்க்ரீட் மைண்டுன்னு ஒரு லெவல் இருக்குது, அன்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒரு லெவல் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிற எல்லாமே ஒரே லெவலில் தான் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து கிடையாது. ஸோ அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன மாதிரி நம்ம எண்ணங்கள் உணர்வுகளை விதைக்கிறோமோ ஸோ அதுக்கு தகுந்த தாட் ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகி அந்தந்த ஸ்டோர் பாக்ஸில் போய் வந்து அது வந்து ஸ்டோர் ஆகும் அந்த மைண்டெல்லாம். ஸோ கான்ஷியஸ் மைண்டில் சில விதமான நம்மளோட தாட் ஃபார்ம்ஸ் போய் ஸ்டோர் ஆகும், அன்கான்ஷியஸ் மைண்டில் சில விதமானது வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ சூப்பர் கான்ஷியஸ் மைண்டில் வேறு விதமாக நடக்கும், கான்க்ரீட் மைண்டில் வேறு விதமாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பலவிதமான அடுக்கு டிஸ்க்கு. இப்போ நம்ம வந்து உதாரணமாக வந்து ஒரு ஒரு நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து ஒரு டிஸ்க்கு போடலாம், அப்புறம் வந்து ஒரு ஃப்ளாப்பி ஒரு டிஸ்க் போடலாம், அப்புறம் வந்து ஒரு சிடி உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணலாம், அப்புறம் யூஎஸ்பி டிரைவ் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ பலவிதமான ஸ்டோரேஜ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது போக வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ பலவிதமான ஸ்டோரேஜ் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் வந்து இருக்குது. ஸோ அது மாதிரி தான் வந்து நம்மளோட மைண்டும் பல லேயர்ஸாக வந்து இருக்குது. நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிற எல்லாமே வந்து ஒரு இடத்துல தான் போய் வந்து ஸ்டோர் ஆகுங்கிறது வந்து கிடையவே கிடையாது. பல லெவல்ஸாக வந்து அது இருக்குது. ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட பர்சனல் லைஃப்பில், நம்மளோட கரியரில், நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸில் பண்ணுறதுல, நம்மளோட ப்ராஜெக்டில், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில், நம்மளோட லவ் லைஃப்பில், நம்மளோட மன வாழ்க்கையில், ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சில சமயத்தில் அல்லது பல சமயங்களில் வந்து ஒரே மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணுறதை வந்து நம்ம எல்லாருமே வந்து அனுபவிச்சிருப்போம். இப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டீனேஜ்லேருந்து நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா பிஸ்னஸுமே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்கள சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் வந்து பண்ணுவாங்க. இல்லை நீ இதை இந்த மாதிரி பண்ணாத அந்த மாதிரி பண்ணாதன்னா அவங்க அந்த அட்வைஸை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க செஞ்சதையே திருப்பி வந்து செஞ்சு கண்டினியூஸாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பர்சனல் லைஃப்பை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒரு விதமான டிசிஷன் எடுப்போம். ஸோ அது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரியே இப்போ வேறு சந்தர்ப்பங்களில் வேறு நபர்கள் கூட நம்ம அதே மாதிரி டிசிஷன் எடுத்துகிட்டே வந்து இருப்போம். ஸோ நம்ம வந்து அது யார் சொன்னாலும் நம்ம வந்து கேட்க மாட்டோம். அந்த மிஸ்டேக்ஸை வந்து நம்ம திருப்பி பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஃபெயிலியரில் வந்து போய் வந்து நமக்கு வந்து முடியும். ஸோ நம்ம வந்து ஆனால் அந்த முடிவு எடுக்கும்போது நான் எல்லாமே கரெக்டாக தானே செய்கிறேன், ஸோ இது இந்த மாதிரி போகுங்கிறது நான் அதை கரெக்டாக பிளான் பண்ணி தான் நான் வந்து பண்ணேன், ஆனால் இது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு சொல்லி அவங்க திருப்பி அது இன்னொரு ஸ்டார்ட் பண்ணும்போது அதே மாதிரியே வந்து இருக்கும். இது கண்டிப்பாக நிறையா பேருக்கு வந்து இந்த இது வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லாங் டர்ம் பிளான்லையும் இருக்கலாம் அல்லது ஒரு ஷார்ட் டர்ம் பிளான்லையும் இருக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஐயோ இது ஏன் இந்த மாதிரி நடக்குது, நமக்கு இது என்னன்னே நமக்கு தெரியலையே. ஸோ கோயிலுக்கு வேண்டுதல் போவாங்க, ஸோ அல்லது வந்து சில ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் வந்து பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் அதுலேருந்து அவங்க வந்து மீளவே முடியாமல் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஃபெயிலியர்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது, அப்போ நம்ம இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நம்ம மைண்ட் வந்து வேரியஸ் லெவல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிற எல்லாமே ஒரே இதில் போய் ஸ்டோர் ஆகாது, வேறு இதில் வந்து போய் ஸ்டோர் ஆகுங்கிறத நம்ம வந்து சொன்னோம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து ப்ரீவியஸாக ஒரு 5-6 செஷனில் பேசியிருக்கோம், அதோட ரெக்கார்டிங்ஸ்லாம் யூடியூப்பில் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து ஆகுது அப்படின்னா இந்த விஷயம் நம்ம செய்யக்கூடியது வந்து திருப்பி அதே மிஸ்டேக்கை நம்ம வந்து செஞ்சுட்டே இருப்போம், அதே ஃபெயிலியர் வந்து நமக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அது ஏன் நடக்குது அப்படிங்கிறதோட சீக்ரெட் தான் இந்த சாப்டரில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம எனக்குமே வந்து இந்த விஷயத்தை வந்து நான் ஏற்கனவே டோர்கம் சராதரன் அவரோட ஆட்டோபயோகிராஃபி யோகி புக்கில் வந்து இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து அவரோட இதில் என்ன சொல்ல வராரோ அதே அவரோட லைஃப்பில் நடந்தது நான் வந்து படித்தேன் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி. ஸோ இப்போ இன்றைக்கி இந்த சாப்டர் படிக்கும்போது அது அவர் ஒரு டெக்னிக்காகவே கொடுத்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ டோர்கம் சராதரனுக்கு வந்து ஒரு 15-16 வயசு இருக்கும்போது வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட வந்து காட்டுக்கு வந்து ஹண்டிங்க்கு வந்து அவர் வந்து போகிறார். ஸோ இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஸ்பிரிச்சுவல். ஸோ இவர் வந்து ஹண்டெல்லாம் வந்து பண்ண மாட்டார். ஸோ ஆனால் வந்து இவரோட ஃப்ரெண்டு கூட இவர் வந்து ஜாயின் ஆகி அப்படி 2 பேர் குதிரையில் வந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து நிஜமாகவே நடந்தது. ஸோ டோர்கம் வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி புக்கில் எழுதியிருக்கார். ஸோ போய்கிட்டே இருக்கும்போது வந்து ஒரு மரத்தில் வந்து ஒரு ஏதோ ஒரு பள்ளி, ஒரு காட்டு பள்ளி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், அது வந்து உட்காந்துருந்தோடனே அவரோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணான்னா கையில் வச்சு துப்பாக்கி வச்சு அதை வந்து குறி வைக்கிறார். ஸோ டோர்கம் கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு, நான் சும்மா தான் குறி வைக்கிறேன், அது எது நான் ஷூட்லாம் நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அது குறி வச்சுட்டு எந்த ஒரு ஷூட் பண்ணுறாரு, அது கண்ணு முன்னாடி செத்து வந்து கீழே விழுது. ஸோ டோர்கம் வந்து அவர் சின்ன வயசுலேருந்தே ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஸோ பிற உயிர்களுக்கு வந்து எந்த துன்பமும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல்ஸ்லாம் அவர் வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அதை பார்த்தோன்னே வந்து ஷாக் ஆகுது. ஸோ அவர் ஃப்ரெண்டு என்ன நான் உங்க கூட வந்து ஹண்டிங் சும்மா துணைக்கு தானே வரேன்னு சொன்னேன், இப்படி கண்ணு முன்னாடி ஒரு உயிரை வந்து நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கொண்டுட்டி அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஃப்ரெண்டு வந்து விடு இது என்ன ஒரு பள்ளி தானே, இதுக்கு போய் என்ன இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போகிறாரு. இவருக்கு வந்து அது வந்து அவருக்கு பயம், வேதனை, ஸோ எல்லாத்தையும் கொடுக்குது. ஸோ இன்றைக்கி கூட காலையில் கூட நடந்துச்சு, என் வீட்டு முன்னாடி வந்து ஒரு 3 ஸ்ட்ரே டாக் வந்து ஒரு 6 மாதமாக நான் வச்சு அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் வண்டியிலேருந்து அதில் ஒரு இதை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதுலேருந்து ரிலீஸே ஆக முடியல. ஸோ என்ன பண்ணனே தெரியல. அவங்கக்கிட்ட நம்ம போய் எதுவும் கேட்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படி பேரலைஸ் ஆன மாதிரி போய் வந்து உட்காந்துட்டேன். நான் கண்ணு முன்னாடி 6 மாதம் ஃபீட் பண்ண டாகை வந்து அந்த நாய் பிடிக்கிற வண்டியில் தூக்கிட்டு போனேன். எனக்கு என்ன பண்ணனே எனக்கு வந்து தெரியல. ஸோ 10 மினிட்ஸ் வந்து அப்படியே உட்காந்துருந்தேன். ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக் என் வீட்டு வாசல் வந்து நிற்குது. ஸோ என்னடான்னு பார்த்தோம்னா நான் ஃபீட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் ஃபீட் பண்ணுறவர் ஒரு பொலிட்டீஷியன். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே வேகமாக அவரோட கார் எடுத்துகிட்டு போய் அவங்க கூட சண்டை போட்டு அந்த டாகை மட்டும் அவர் ரெக்கவரி பண்ண வந்திருக்கார். ஸோ அப்போ நம்ம அனிமல்ஸ் மேலே அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்க மாதிரி தான் அவருக்கு வந்து ஐயோ இந்த அனிமலை வந்து இப்படி கொண்டுட்டானே, நம்ம கண்ணு முன்னாடி இப்படி ஷூட் பண்ணிட்டான்னு சொல்லி அவருக்கு அந்த பயம், ஒரு பேரலைஸ் ஆன மாதிரி உணர்வு, அவரால் அதுலேருந்து வெளியவே வந்து வரவே முடியல. ஸோ அப்போ வந்து அவரோட சிஸ்டர் வந்து கேட்குறாங்க, என்ன டோர்கம் ஏன் நீ 3-4 டேஸ் அப்படி வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கனோடனே அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி கண்ணு முன்னாடி வந்து ஒரு காட்டுப்பள்ளியை வந்து சுட்டு கொண்டுட்டான், என்னால் அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளவே முடியலன்னு சொன்னோன்னே அவங்களோட டோர்கம் சாரோட சிஸ்டர் வந்து இப்போ நம்ம பண்ண போகிற டெக்னிக்கை அவருக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ சரி, இப்போ இதில் என்ன, நீ ஏன் இது ஒரு காட்டுப்பள்ளி தானே, இதை நீ மறந்துட, இல்லை என்னால் மறக்க முடியல, ரொம்ப அந்த இன்சிடென்ட் மேலே எனக்கு அட்டாச்சாக இருக்கேன், எனக்கு அது ஏதோ ஒரு இது என்னால் என்னன்னு சொல்ல முடியாத உணர்வு அதை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது, அப்படி அதனால என் ஃப்ரெண்டு மேலே எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது, அவன் மேலே எனக்கு நிறைய ஹேட்ரட் இருக்குது, அவன் இதை மாதிரி செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு எனக்கு ஹேட்ரட் இருக்கணும்னு அவங்க சிஸ்டர் கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து நீ வெளியில் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் வந்து இதுலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு கதை மாதிரி இருந்தால் கூட, ஸோ இது நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீலிங் டெக்னிக் வந்து ஒன்று இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு துயரகரமான சந்தர்ப்பம் ஏதாவது நடந்திருக்கலாம், ஸோ இருக்காது நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பிரிவு துயரம் இருந்திருக்கலாம், ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகிருக்கலாம், அல்லது உங்கள் கரியரில் ஏதாவது நடந்திருக்கலாம், அல்லது நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று உங்கள் மனதை வந்து ரொம்பவும் வலிக்க வச்சுக்கிட்டு அது உங்கள்கிட்ட இருந்து போக முடியாத ஏதாவது ஒரு இதாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து கவுன்சிலிங் வந்து பண்ணும்போது, ஸோ சில பேருக்கு வந்து டைவர்ஸ் கேஸில் வந்து நம்ம இந்த டெக்னிக் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லித்தரோம். ஸோ இந்த டைவர்ஸ் வந்து என்னால் வந்து மீளவே முடியல, எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்களுக்குலாம் நம்ம இந்த டெக்னிக்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அது வந்து அந்த டோர்கம் சார் புக்கில் இருந்து பார்த்து நம்ம சொல்லிக் கொடுத்த டெக்னிக்கு. ஸோ அதை அவர் இன்றைக்கி இந்த புக்கில் வந்து போட்டிருக்காரு.
ஸோ அப்போ அவங்க சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, ஓகே நீ இதுலேருந்து நீ ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா நீ கண்ணை மூடி உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நீ வந்து அந்த காட்டுப்பள்ளி வந்து உன் ஃப்ரெண்டு வந்து அதை ஷூட் பண்ணி கொலை பண்ணுறான். ஸோ அதே சுச்சுவேஷனில் இருக்கிறத நீ வந்து இப்போ ஃபீல் பண்ணி பாரு. அதே சுச்சுவேஷன் அந்த இடத்துல வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து எந்த மாதிரி காற்றடிச்சிச்சு, என்ன மாதிரியான ஒரு வாசனையை வந்து நீ உணர்ந்த, அந்த கிளைமேட் எப்படி இருந்துச்சு, அந்த லைட் எப்படி இருந்துச்சு, ஸோ அதை வந்து அவன் ஷூட் பண்ணும்போது உன் மனநிலை எப்படி இருந்துச்சு, அது செத்து கீழே விடும்போது நீ என்னெல்லாம் உணர்ந்துங்கிறத அதை அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாரு, நானே அதை அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு திருப்பி போய் அதை நினைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க, இது நீ ஒரு தடவை நினைக்கக்கூடாது 5 தடவை நினைக்கணும்னு வேற சொல்கிறாங்க. என்ன சிஸ்டர் இந்த மாதிரி என்னால் வந்து இது எப்படி என்னால் இது 5 தடவை நான் ரிப்பீட் பண்ணி பார்க்க முடியும்னா, இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு இசோட்டரிக் ட்ரூத் என்ன இருக்குன்னு சொல்லி அவங்க சிஸ்டர் வந்து அவருக்கு டீச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டும் போது நம்ம செங்கல்ல கட்டும் போது என்ன ஆகும், அந்த வீடை நம்ம பிரித்து நம்ம எடுக்க முடியாது, அதை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ண தான் வந்து முடியும். ஸோ அதே இது வந்து மரக்கட்டைகளால் வந்து நம்ம ஒரு வீடை நம்ம கட்டினோன்னா, அதை நம்ம மரக்கட்டைகளை கட்டையாக வச்சு வந்து அந்த வீடை வந்து நம்ம ஆணி அடிச்சு நம்ம வந்து பில்ட் பண்ணோன்னா, அதை எப்போ வேணும்னாலும் அதை வந்து நம்ம டிஸ்மேண்டில் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு நமக்கு எந்த மாதிரி திருப்பி வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரீபில்டிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ எப்போ வுட்டில் கட்டின வீடை வந்து நம்மளால் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். ஸோ 100% வுட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுற வீடுகளை அந்த மாதிரி வந்து செய்ய முடியும். ஸோ டோர்கம் சராதரனோட சிஸ்டர் வந்து அவரோட அந்த டோர்கம்க்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களுமே வந்து அக உலகத்தில் இன்னர் வேர்ல்டில் வந்து அப்படியே தான் வந்து அது வந்து இருக்கும். ஸோ நம்மளால் வந்து இன்னர் வேர்ல்டுக்குள்ளே உள்ளே போய் அதை வந்து நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். எப்படி வந்து மரத்தால் கட்டப்பட்ட வீடை பிரித்து திருப்பி நம்ம வேறு மாதிரி ரீபில்ட் பண்ணுறோமோ, அக உலகத்துக்குள்ளே நம்மளால் போய் ஏற்கனவே நடந்த சம்பவங்களை வந்து நம்மளால் வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிறது வந்து, அதனால் இது உனக்கு கஷ்டமாக இருந்தால் கூட நீ வந்து இதை வந்து செய் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த இதை வந்து ஒரு டைவர்ஸான ஒரு தம்பதியில் ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்லும் போது அவங்களால என்னால் இதை நினச்சே பார்க்க முடியல சார், அந்த ஆளை போய் அந்த நபரை போய் என்னை திருப்பி நினைக்க சொன்னீங்கன்னா, இல்லை உங்களோட மைண்டுக்குள்ளே வந்து அதை தூக்கி வெளியே போடணும்னா நீங்கள் அதை ரீக்ரியேட் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ நம்ம அதை சொன்னோம், இந்த மாதிரி வந்து ஒரு மரத்தாலான வீடை நம்ம இப்போ ரீபில்டு பண்ண போகிறோம் இன்னர் வேர்ல்டுக்குள்ள போய். ஸோ கஷ்டமானாலும் பரவாயில்ல நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லும்போது, ஸோ இது நிறைய பேருக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து டோர்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் மனசுக்குள்ளே ஸோ அதே சுச்சுவேஷனில் போனதை அது ரிப்பீட் ஆனதை வந்து நினைக்கிறார். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அவர் நினைக்கிறாரு, ஓகே முடிச்சுட்டா இப்போ 2வது தடவை அதே மாதிரி நினைக்க சொல்லும்போது, ஸோ மொதல் தடவையில் இருந்த இன்டென்ஸ் வந்து இப்போ அவருக்கு இல்லை. ஸோ அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அவரால் நினைக்க முடியுது. ஸோ 3வது தடவை திருப்பி அவங்க சிஸ்டர் நினைக்க சொல்கிறாங்க, அவர் அதே இன்சிடென்ட் திருப்பி நினச்சி பார்க்குறாரு. ஸோ 4th டைம் நினைக்க சொல்கிறாங்க, திருப்பி அதே இதை நினச்சி பார்க்குறாரு. ஸோ 5th டைம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்பயும் வந்து அதை வந்து அதே இதை வந்து அவர் ரீக்ரியேட் வந்து பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து ஓகே இப்போ எனக்கு வந்து என் மைண்ட் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓகே இப்போ வந்து உனக்கு என்ன மாதிரி நடந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறியோ ஸோ அதை வந்து நீ வந்து விஷுவலைஸ் பண்ணு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஸோ அப்போ அந்த காட்டுப்பள்ளியை வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஷூட் பண்ணுறான். ஸோ அப்போ நான் வந்து அவர் என்ன பண்ணான்னா, அவன் ஷூட் பண்ணும்போது அது தப்பிச்சு போன மாதிரி நான் வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அதை ஷூட் பண்ணோன்னே அது வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி அது ஹெவனுக்கு போச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து நீ வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், ஸோ நமக்கு வந்து லைஃப்பில் ஏதாவது ஒரு பெயின்ஃபுல் இன்சிடென்ட்ஸ் நடந்துருச்சுன்னா ஸோ இதே மாதிரி அதை 5 டைம்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிவிட்டு அது என்ன மாதிரி நடந்தால் நல்லா இருந்திருக்குமோ ஸோ அதை வந்து நம்ம ஒரு 5 டைம்ஸ் வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது இனிமேல் தான் எதிர்காலத்தில் நடக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா ஸோ அது என்ன மாதிரி நடக்கணுமோ அதை நம்ம விஷுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அக உலகத்துக்குள்ளே போய் ஏற்கனவே நடந்த பெயின்ஃபுல் இன்சிடென்ட்ஸை ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு புதுசாக என்ன நடக்கணுமோ அதுக்குண்டான விஷுவலைசேஷன் அந்த எனர்ஜியை வந்து நம்ம இங்கே வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கர்மாப்படி நம்ம கிரியேட் பண்ணி வச்ச அந்த தாட் ஃபார்முக்கு தேவையான எனர்ஜி போய் வந்து அது நமக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த டெக்னிக் பின்னாடி உள்ளது. ஸோ அப்போ டோர்கம் என்ன பண்ணார், அந்த இதை வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ஷூட் பண்ணும்போது அது ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு ஹெவனில் போன மாதிரி வந்து நான் வந்து விஷுவலைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு அதோட பெயின் எல்லாமே என்னை விட்டு வந்து போனது உணர்றேன். ஸோ என்னோட ஃப்ரெண்டு மேலே இருந்த வெறுப்பும் எனக்கு வந்து மறைஞ்சு போச்சு அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். ஸோ நம்மளுமே வந்து அவங்க அந்த பயன்படுத்தின அந்த டெக்னிக்கை நம்ம லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்துக்கும், அதாவது வந்து அந்த விஷயம் நடந்தால் யாருக்குமே எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து நம்ம இன்னொருத்தரோட ஹஸ்பண்டை இன்னொருத்தரோட ஒய்ஃபை நம்ம பக்கம் திருப்புறதுக்கோ அல்லது நம்மக்கிட்ட வந்து யாரோ ஒருத்தங்கிட்ட வந்து நம்ம நிறைய பணத்தை பிடுங்கிறதுக்கோ அல்லது மற்றவங்களை ஏமாத்துறதுக்கோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த விஷுவலைசேஷன்லாம் நம்ம வந்து பண்ணவே கூடாது. ஸோ நம்ம விஷுவலைசேஷன் பண்ண போகிறது நடந்துச்சுன்னா யாருக்குமே எந்த பாதிப்புமே ஏற்படாத மாதிரியான விஷயங்களை மட்டுமே சூஸ் பண்ணி நம்ம இந்த இதை பண்ணும்போது அதை வந்து நம்மளால் வந்து மெட்டீரியல்ஸ் பண்ணி இங்கே வந்து நம்ம வந்து கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும்.
ஸோ இதுதான் வந்து நான் வந்து அந்த ஆட்டோபயோகிராஃபி புக்கில் படித்த ஸ்டோரி. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இசோட்டரிக் ட்ரூத் வந்து என்ன இருக்குங்கிறத ஸோ இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி சம் தாட் ஃபார்ம்ஸ், சில தாட் ஃபார்ம்ஸ் வந்து நம்மளோட சாலிஸ்க்கு போகுது, சில தாட் ஃபார்ம்ஸ் வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து போகுது, சில தாட் ஃபார்ம்ஸ் வந்து இந்த இப்போ நம்ம பேசணும் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான நம்ம சம்டைம்ஸ் வந்து லைஃப்பில் வந்து திருப்பி ஒரே மிஸ்டேக்கை நம்ம திருப்பி பண்ணுறோன்னா அதனால உருவான அந்த தாட்டானது வந்து நம்மளோட மைண்டில் கான்கிரீட் மைண்டுங்கிற பகுதிக்கு வந்து அது வந்து போய் வந்து ஸ்டோர் ஆகுதான். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே காஸ் மெனி இன்டர்ஃபரன்ஸ் விச் ரிசல்ட் இன் ட்ரபிள் ஃபார் அவர் திங்கிங் ப்ராசஸ். ஸோ அப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம திங்க் பண்ணும்போது அந்த தாட் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் வந்து பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. So for example, if we do wrong things at various times and occasions, they accumulate and interfere with our thinking. If you want to do something better, these impressions sneak in and say, you always did wrong in the past and you are going to do it again. ஸோ அப்போ ஒரு பர்சன் வந்து ஏதோ ஒன்று வந்து செஞ்சிருக்காரு, அது வந்து ஃபெயிலியர் வந்து முடிஞ்சிடுது. ஸோ இன்னொரு அக்கேஷனில் வந்து அவர் ஏதோ ஒன்று வந்து செய்யும் போது அவர் வந்து அதை திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த கான்கிரீட் மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபெயிலியர் தாட்டானது வந்து அவரை வந்து என்ன பண்ணுமா, இல்லை இதை வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து நீ எப்பயுமே தப்பாக தான் நீ வந்து எதுவுமே செய்வ, ஸோ அதை இப்போ வந்து நீ ரைட்டாக செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுற, அதை அந்த மாதிரி பண்ணாத, நீ தப்பாகவே செய்யின்னு சொல்லி அந்த கான்கிரீட் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாட் ஃபார்ம் ஆனது வந்து அவரை வந்து இன்டியூஸ் பண்ணும்போது அந்த பர்சன் வந்து அந்த விஷயத்தை வந்து அதே மாதிரி அந்த ஓல்டு பண்ணதை தப்பாகவே வந்து அது வந்து செய்வாராம். ஸோ இதை நம்ம நிறைய பேர் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம செய்கிறது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்திருக்கோம். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க, இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி போனால் அப்படி ஆகும்பாங்க. ஆனால் இல்லை, எனக்கு கரெக்டாக தெரியும், நான் இதை செஞ்சேன்னா எனக்கு கரெக்டாக தான் முடியும், இந்த வட்டம் நான் வந்து இதை நான் கரெக்டாக தான் செய்வேன். அது பிஸ்னஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் எதுனாலும் சரி இருக்கும் அப்படிங்கிறது செய்வோம். ஆனால் திருப்பியும் வந்து அது வந்து நமக்கு வந்து அந்த ஃபெயிலியரில் தான் வந்து போகும். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அதனால் அந்த ஃபெயிலியரால் உருவான இரிட்டேஷன், ஆங்கர், ஃபியர், இந்த ஃபெயிலியர் எனர்ஜி எல்லாமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய் வந்து உட்காந்துரும். ஸோ திருப்பி நம்ம மீளா துயரில் இருந்துகிட்டே இருப்போம், நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யும் போதெல்லாம் இது வந்து நம்மளோட மைண்டை, நம்மளோட தாட் ஃபார்மை இன்டர்ஃபியர் பண்ணனால நம்ம சரியாக செய்யணும்னு நினச்சா கூட அந்த இது வந்து நம்மளை வந்து செய்ய விடாமல் அது வந்து தடுக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாதனால தான் நம்மளால் வந்து சில விஷயங்களை நம்ம திருப்பி நம்ம ரிப்பீட்டடாக நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு சொல்யூஷனும் இங்கே வந்து அவர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஹவு கேன் சச் அ டேஞ்சர் பி அவாய்டட், தெர் இஸ் அ வெரி ஈஸி மெத்தட். அதாவது இந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம எப்படி சரி பண்ணலாம்னா, ஆஃப்டர் யூ மேக் அ மிஸ்டேக் ட்ரை டு கரெக்ட் இட் இஃப் யூ கேன். இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு தப்பு வந்து நம்ம வந்து பண்ணிடுறோம். ஸோ அந்த தப்பு செஞ்சதுனால ஏதோ ஒரு ரிசல்ட் வந்து வந்துடுது, ஐயோ இந்த இது செஞ்சதுனால தான் இந்த மாதிரி தப்பு இதாக இருக்குன்னா அந்த விஷயத்தை நம்மளால் வந்து கரெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். நம்மளால் அதை வந்து கரெக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டோன்னா ஓகே, அது வந்து கரெக்ட் ஆயிரும். ஸோ எப்படி வச்சுக்கலாம், ஸோ இப்போ உதாரணமாக வந்து நம்ம ஒரு பொண்ணு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பொண்ணோ பையனோ நம்ம வீட்டில் ஒரு அலையன்ஸ்க்காக வந்து பார்க்குறோம். ஸோ அதை கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் ஏதோ அது சம்மந்தமாக நம்ம கிடைக்கும் போது நமக்குள்ளே இருக்கிற சான்ஸ் என்னது, ஸோ இந்த கல்யாணம் நடந்து அவங்க நீண்ட நாள் கஷ்டப்படுறதுக்குள்ள நம்ம இப்போவே வந்து எதை பற்றி யோசிக்காமல் அந்த கல்யாணத்தை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து அந்த தப்பு நடந்தோடனே இருந்த நம்ம கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறது. ஸோ இன்கேஸ் வந்து நம்மளை அறியாமே அந்த மேரேஜ் வந்து நடந்துருது, ஸோ நம்மளால் வந்து அதில் வந்து அந்த கப்புள் வந்து ட்ரபுளில் இருக்காங்க, அதுலேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர், ஸோ அவங்கள வந்து அதுலேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ சொல்கிற டெக்னிக் வந்து நம்ம செய்யலாம். ஸோ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதை நம்ம கைட் பண்ண முடியாதனால ஸோ இந்த டெக்னிக்கை வந்து அவங்களோட லைஃப்பில் நடந்ததுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து அது உதாரணம் கொடுக்குறது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு பெயின்ஃபுல் ஈவெண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஸோ இது நம்ம தப்பான விஷயம் தான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற ஒன்று இருக்குல்ல. ஏன்னா நமக்கு தப்புன்னு படுறது வந்து இன்னொருத்தவங்களுக்கு சரின்னு படலாம், அல்லது நமக்கு சரின்னு படுறது வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து தப்புன்னு படலாம். அப்போ இது தப்பான விஷயம் தாங்கிறத நம்ம எப்படி வந்து கணிக்கலாம். இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, டோர்கம் சராதனோட ஃப்ரெண்டு விஷயத்தில் என்னது, ஸோ அந்த பையன் வந்து ஒரு ஹண்டர், அவன் பார்க்குற அனிமல்லாம் ஷூட் பண்ணுவான். அந்த கண்ட்ரியில் அதை அலோவ் பண்ணியிருக்காங்க, அதனால அது அவனுக்கு தப்புனே வந்து தெரியாது. ஸோ அவன் என்ன சொன்ன, என்ன ஒரு காட்டுப்பள்ளியை சுட்டதுக்கு உனக்கு என்ன இவ்வளோ இதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் அதை ஜஸ்ட் லைக் தட் எடுத்துட்டான். பட் இவருக்கு வந்து அது ரொம்ப நாள் வந்து வெளியே வர முடியல. ஸோ அப்போ எது சரியான விஷயம் எது தப்பான விஷயங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கும் டோர்க்கம் வந்து மெஷர் கொடுத்துருக்காரு. ஸோ எந்த விஷயம் வந்து பியூட்டிஃபுல்லாக இல்லையோ, நம்ம அது செய்கிறது வந்து பியூட்டிஃபுல்லாக இல்லையோ, எந்த விஷயம் வந்து குட்னஸோட இல்லையோ,
எந்த விஷயம் வந்து ரைச்சியஸ்னஸோட இல்லையோ, அதாவது எது வந்து அழகானது இல்லையோ, எந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு நன்மை தருவதாக இல்லையோ, எந்த விஷயம் வந்து நியாய தர்மத்தை கட்டுப்பட்டதாக இல்லையோ, அது எல்லாமே வந்து மிஸ்டேக்ஸ் தான். ஸோ அதை வச்சு தான் அப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அல்லது நம்ம ஒரு எண்ணத்தை விதைக்கிறோம், அல்லது நம்ம ஒரு உணர்வு நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா அதில் வந்து பியூட்டி இருக்கா, குட்னஸ் இருக்கா, ரைச்சியஸ்னஸ் இருக்கா, அழகு இருக்கா, நன்மை இருக்கா, நியாய தர்மம் இருக்காங்கிறத பார்த்தோம்னா அதுதான் வந்து கரெக்டானது. ஸோ நம்ம செய்யக்கூடிய செயலோ உணர்வுகளோ எண்ணங்களோ இந்த பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ்க்குள்ளே அடங்கலைன்னா அது வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானது, தவறானது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நம்ம வந்து வந்துக்கலாம். ஸோ அப்போ அந்த பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ் பண்ணாத விஷயங்களை அது நம்ம லைஃப்பில் நடந்துச்சுன்னா அது எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இங்கே டோர்க்கம் என்ன கொடுத்துருக்காங்க, சிட் கம்ஃபர்டபுளி அண்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஸோ நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் கண்ணை வந்து நீங்கள் மூடிக்கோங்க. ஸோ விஷுவலைஸ் த ஈவெண்ட். ஸோ விஷுவலைஸ் த ஈவெண்ட்னா இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா அது என்ன பெயின்ஃபுல் ஈவெண்ட்டோ அதை நம்ம வந்து விஷுவலைஸ் வந்து நம்ம பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ எப்படி பண்ண சொல்கிறாங்க, எக்ஸாக்டாக அந்த விஷயத்துக்கே நம்ம வந்து போகணும். அந்த டைமில் எப்படி கிளைமேட் இருந்துச்சு, எப்படி லைட் இருந்துச்சு, நமக்கு அந்த டைமில் ஏதாவது ஒரு ஸ்மெல் இருந்துச்சுன்னா எக்ஸாக்டாக அந்த டைமுக்கே நம்ம போய் 5 times வந்து நம்ம அதை திருப்பி நம்ம விஷுவலைஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா அக உலகத்தில் அதை வந்து நம்ம வந்து லேசாக வந்து கலைச்சி விட்றோம், டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிருக்கோங்கிறது வந்து அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, டேக் த பெர்ஃபெக்ட் அண்ட் கரெக்ட் ஆக்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் த ராங் ஒன். ஸோ நீங்கள் ஏற்கனவே அந்த தப்பாக நடந்ததுக்கு பதிலாக அது என்ன மாதிரி நடந்திருக்கணும், அது என்ன மாதிரி நடக்கணும், ஸோ அந்த நடக்கிறது வந்து யாருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாததாக இருக்கணும். ஸோ நடக்கணுங்கிறத 5 times வந்து திருப்பி விஷுவலைஸ் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணோன்னே அந்த கொலாப்ஸ் ஆன அந்த பில்டிங் ஆனது வந்து இன்னர் வேலை வந்து கரெக்டான விதத்தில் வந்து பில்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த இன்னர் வேலை வந்து ஒரு வேக்குவம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ எவ்ரிடே நீங்கள் பண்ணக்கூடிய மெடிடேஷன் வந்து அதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து கொடுக்கும், உங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து அதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும், உங்களோட இமோஷன்ஸ் வந்து அதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும், உங்களோட தாட்ஸ் வந்து அதுக்கு தேவையான எனர்ஜி கொடுத்து ஒரு நாள் வந்து அது உங்கள் கண்ணு முன்னாடி வந்து மெட்லைஸ் வந்து அது வந்து நிற்கும். ஸோ ரிப்பீட் த விஷுவலைசேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ட் ஈவெண்ட் இன் டீடைல் மேக்கிங் இட் வெரி ரியல். ஸோ அதை தான் சொல்கிறேன். ஸோ அதை டீட்டெயிலாக ரொம்ப ரியலாக, ஸோ ரொம்ப கடமைக்கே நம்ம செய்யாமல் எக்ஸாக்டாக அது என்ன மாதிரி நடக்கணுங்கிறத நம்ம விஷுவலைஸ் பண்ணால் அது நம்ம கண் முன்னாடி வந்து நிற்குங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம அந்த டைமில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அந்த பெயினை நீங்கள் திருப்பி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்த்து ஸோ அந்த இடம் வந்து நல்லா இருந்தால் நமக்கு என்ன மாதிரி உணர்வு இருக்குமோ அதை நீங்கள் அந்த புண்ணு ஆறுன மாதிரி, அல்லது நம்மளோட அந்த நோய் குணமான மாதிரி, அல்லது நம்மளோட இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் ஏதாவது சரியான மாதிரி நம்ம வந்து பண்ணோன்னா ஸோ நம்ம சரியான இது வந்து வருங்கிறத சொல்கிறாங்க. ஸோ டோர்க்கம் சராதன் வந்து இந்த மாதிரி அவர் வந்து கிட்டத்தட்ட 125 புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் நான் ஒரு 80 புக்ஸ் வச்சுருக்கேன். அதில் ஒரு 30 புக்கு வந்து படிச்சிருக்கேன். அந்த 30 புக்கில் இருந்து குறைஞ்சது ஒரு 1000-1200 டெக்னிக்ஸ் வந்து இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் வேறு விஷயங்களுக்கு வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவ்வளோத்தையும் வாழ்நாள் முழுவதும் நம்ம பயன்படுத்த முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 விஷயத்தை நம்ம பயன்படுத்தினா கூட நம்மளால் வந்து அரகாட் ஆக முடியும்னு சொல்லி டோர்க்கம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவர் கொடுத்த சில விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணும்போது நம்மளோட ஆன்மீக எவல்யூஷன் வந்து 500 years வந்து அது வந்து போகும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 500 years இவோல்யூஷன் ஆகிற அளவுக்கு ஒரு டெக்னிக் கொடுத்துருக்காருன்னா அப்போ நான் வந்து ஒரு அட்வான்ஸ் டிசைபிளாக இருக்கணும், ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே அந்த புக்கை படிச்சுட்டே வரும்போது ரெண்டாவது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ அப்போ டோர்க்கம் சராதரியனோட டீச்சிங்ஸ் வந்து அட்வான்ஸ் பர்சன் தான், ஸ்பிரிச்சுவலி எவால்வ் ஆனவங்களுக்கு தாங்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் 13 வயசு 14 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த டீச்சிங்ஸ்லாம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அவ்வளோ அதே சமயத்தில் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ அப்போ அவர் இங்கே என்ன போட்டிருக்காங்க, இப்போ நம்ம செஞ்ச இந்த எக்ஸசைஸை பற்றி சொல்கிறாங்க. such an exercise prevents failure images from accumulating in your mental sphere. ஸோ நம்ம மென்டல் பாடியில் நம்ம லைஃப்பில் நடந்த அந்த ஃபெயிலியர் பெயின்ஃபுல் ஈவெண்ட்ஸால் கிரியேட் ஆன அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணி வெளியில் வந்து கொண்டு வந்துடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஆல்சோ இட் டிஃபீட்ஸ் ஃபெயிலியர் இமேஜஸ் அண்ட் ஸ்ட்ரென்தன்ஸ் யுவர் ஸ்பிரிட் ஆஃப் ஸ்ட்ரைவிங் டுவர்ட் பெர்ஃபெக்ஷன். ஸோ ஸ்ட்ரைவிங் டுவர்ட் பெர்ஃபெக்ஷன்ங்கிற வார்த்தை வந்து ஆன்மீகமாக முன்னேறதுங்கிறதா அவர் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஃபெயிலியர் இமேஜஸ்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆகி நம்மளோட அந்த ஆன்மீகமாக முன்னேறணுங்கிற அந்த ஸ்பிரிட் வந்து நமக்குள்ள வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. So you can do such an exercise every day to prevent accumulations of failure images. So அப்போ நம்ம டெய்லி வந்து ஒரு 15 minutes டைம் எடுத்துகிட்டு நம்ம லைஃப்பில் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே நடந்த இந்த மாதிரியான பெயின்ஃபுல் இன்சிடென்ட்ஸை நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வெளியேற்றிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஃபர்தராக நம்ம உடம்புக்கு எதுவும் நோய் வராமையோ அல்லது சோர்சஸ் ஆஃப் டிசீசஸ் வந்து நம்ம பாடிகளை வந்து ஃபார்ம் ஆகாமல் நம்மளால் வந்து காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே அவர் டோர்க்கம் வந்து என்ன போட்டிருக்காங்க, ஸோ அவர் ப்ராக்ரஸ் இஸ் நாட் மெஷர்ட் பை டைம்.
ஸோ நம்ம அப்போ நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிங்கிறதுக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம 5 வருஷம் வெயிட் பண்ணணும் அல்லது 10 வருஷம் வெயிட் பண்ணணுமா, அல்லது சில பேர்லாம் வந்து சொல்கிறாங்க 2 நாள் வந்து இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுங்க உங்கள் லைஃபே மாறிடும், 4 நாள் போய் இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கின்றாங்களே, அந்த மாதிரி வந்து நம்மளோட ஆன்மீகத்தை வந்து இந்த மாதிரி டைம் ஆனலாம் நம்ம வந்து மெஷர் வந்து பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, we are not advised to hurry in our evolution because of time factor. ஸோ டைம் ஃபேக்டரை குறிச்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆன்மீகமாக வேகமாக முன்னேறணும்னா நீங்கள் எந்த ட்ரையும் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. மேக்கிங் ஆர்டிஃபிஷியல் எஃபர்ட்ஸ் டு பி சம்படி. ஸோ ஆர்டிஃபிஷியலாக யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க இந்த ரிச்சுவலை வந்து நீங்கள் ஒரு 30 நாள் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஸோ இது ஏன் பண்ணணும், இதுக்கு பின்ன நம்மலாம் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். ஸோ யாருக்கிட்டனாலும் கொஸ்டின் கேட்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இசோட்டரிக் ட்ரூத் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்கணும். ஸோ நான் யாருக்கிட்டையாவது நான் ஃபோனில் பேசினேன் அல்லது அவங்க கூட மெசேஜ் நான் பண்ணேன் அல்லது ஏதாவது பேசுனேன்னா அவங்க என்கிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் எங்கேருந்து கேட்டிங்கன்னா இமீடியட்டாக என்னால் வந்து பேஜில் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப முடியும். ஸோ நானாக இதை படித்து புரிஞ்சுக்கிட்டேன், நான் எனக்கு இன்ட்யூஷன் வந்துச்சு, எனக்கு இப்படி இருக்கும்போது வந்துச்சுன்னா நான் வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன். யாராவது கேட்டாங்கன்னா இந்த பேஜில் இந்த இடத்துல இது போட்டிருக்கு, நான் இதை அப்படியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அல்லது நான் டிரான்ஸ்லேட் பண்ண தான் சொல்லுன்னு தவிர எனக்கு அப்படியே இன்ட்யூஷனில் வந்துச்சு நான் கிளார்வைட்டாக பார்த்து சொன்னேன் அப்படிலாம் வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் ஆன்மீகமாக முன்னேறாதீங்கிறதா டோர்க்கம் வந்து நீங்கள் ஹரி பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போனா என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க, rather we must let nature help us carry our responsibilities by clearing the obstacles we have in our mind. ஸோ அப்போ இயற்கையே நமக்கு கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு நம்மளோட மைண்டில் இருக்கக்கூடிய அப்டக்கல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பழகிக்கோங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிஸ் மாதிரி தெரிஞ்சால் கூட நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ பெரிய பெயின்ஃபுல்லான இன்சிடென்ட்னால நமக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுத்தா கூட அது எல்லாத்தையும் அப்படியே வந்து தூக்கி வந்து இப்போ நம்ம இப்போலாம் வந்து ஒரு வீடு கட்டணும்னா வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ஜேசிபி மிஷின் கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா, அல்லது மதுரையில் அதை வந்து டிக்கர் மிஷின் சொல்லுவாங்க. ஸோ அந்த டிக்கர் மிஷினை வந்து கொண்டாந்து அப்படியே வந்து 2 மினிட்ஸில் வந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் பிளேஸ்னால அப்படி சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய பொதிந்து இருக்கக்கூடிய அதை தான் டோர்க்கம் சார் வந்து கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறது சொல்கிறான். அந்த கிறிஸ்டலைசேஷன் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி வெளியில் கொண்டாந்து நல்ல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸ் உள்ளே வர்றதுக்கு நம்ம மைண்டை வந்து ரெடி பண்ணி நம்மளோட ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் வந்து போகுங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஈவன் தான் ஒரு புக்கில் வந்து உங்களோட இவல்யூஷன் வந்து 500 இயர்ஸ் போகுனாலும் நம்ம அதுக்காக வந்து நம்ம ரொம்ப ப்ரைடெல்லாம் ஆயிக்க வேண்டியதில்லை. ஓகே 500 இயர்ஸ் எவல்யூஷன் ஆகிற அளவுக்கு எனக்கு அந்த எனர்ஜி வந்துச்சுன்னா அதை வச்சு என்னோட சக மனிதனுக்கு நான் என்ன செய்ய போகிறேங்கிறத தான் யோசிக்கணுங்கிறத வந்து டோர்க்கம் சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து அவர் சர்வீஸ், உன்னோட ஃபெலோ ஹியூமன் பீயிங்க்கு நீ என்ன செய்ய போகிறங்கிறதா வந்து சர்வீஸ்ங்கிறாரு. ஸோ 500 இயர்ஸ் எவல்யூஷன் அளவுக்கு உனக்கு எனர்ஜி வந்தால் அதை வச்சு நீ என்ன பண்ணிக்க போகிறங்கிறதுக்குலாம் டோர்க்கம் வந்து டெக்னிக் கொடுக்கல. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டாலும் சக மனிதனுக்கு அதை வந்து நான் பயன்படுத்தி அவங்கள ஆன்மீகமாக முன்னேற்றத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேங்கிறதுக்கானதை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணோன்னா ஹைரார்கி வந்து நமக்கு தேவையான ஃபிசிக்கல் இமோஷனல் மென்டல் தேவைகளை வந்து அந்த ஹைரார்கி வந்து நமக்கு நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறது வந்து டோர்க்கம் சார் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை எல்லாருமே வந்து உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 13 வயசுக்கு மேலே இருக்கிற யாருனாலும் இந்த டெக்னிக் வந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவலி ஃபிசிக்கலி இமோஷனலி மென்டலி சூப்பராக வந்து உங்களால் வந்து டெவலப் வந்து ஆக முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதில் தான் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதோட ரெக்கார்டிங் வந்து ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் தயவுசெய்து நிறைய பேருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வர ஃப்ரைடே வந்து ஸோ இதே மாதிரி வந்து இதே சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த புக்கில் இருந்தே வந்து ஸ்டடி செஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து டியூஸ்டே வந்து இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளாரிஃபை